வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காம திட்டமாக நம்ம தண்ணி சேர்த்தாலே டீ காஃபி எல்லாமே சூப்பராக நல்லா நுரையோட வரும். ரத்தம் வருது கம்மி, ரத்தம் வருது பாருங்க. ஷான் வேணாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடா எடுத்துட்டான் மைக்காவையே. பாய் தர்ஷன், பாய். மணத்தக்காளி கீரை பாருங்க. யாராருக்கு வேணுமோ வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு 4-5 குழம்பு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் கீரை சாம்பார். எனக்கு பிடிச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தர்ஷன் ஹாய் சொல்லு. ஹாய். சண்டே vlog பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தர்ஷன் என்ன பண்ண போகிறப்ப? தர்ஷன் பாருங்க காலையிலே ப்ரெஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு நிற்கிறான். அடுத்து காஃபி போடுறதுக்காக பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது பால் பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இங்கே சிங்கில் நிறைய பாத்திரம் கிடக்கு, வாஷ் பண்ணணும். இதெல்லாம் நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம். இப்போது காலையிலேருந்து என்ன ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து அங்கே பாருங்க ட்ரெஸ்ஸு கிடக்கு, அதெல்லாம் வாஷிங் மிஷினில் துவைக்கணும், வீடெலாம் பெருக்கணும், காலையில் சமைக்கணும். பால் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து இப்போ டீ தூளும் இஞ்சியும் சேர்ப்போம். டீ தூள் இந்த பாக்ஸில் தான் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். இதை லாக் பண்ணிடலாம். ஸோ இது கொதிக்கட்டும். நம்ம வந்து இஞ்சி தட்டி போடுவோம். ஸோ இஞ்சி நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம் தட்டி போடுறதுக்காக டீக்கு. ஃப்ரிட்ஜ் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ இதை வந்து இதை வாஷ் பண்ணணும்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இதை வாஷ் பண்ணிவிட்டு தட்டி அப்படியே போட வேண்டியதான். கம்மிங்க இந்த பாதி இஞ்சியை கொண்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ டீக்கு இவ்வளோ இஞ்சி சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி இப்போது தட்டியாச்சா? போடுங்க. ஆக்சுவலி சிம்னி வந்து நான் ஆன் பண்ணல. பெரிய குக்கிங் பண்ணும்போது தான் நான் வந்து சிம்னி வந்து ஆன் பண்ணுவேன். போடுங்க. டீ போடுறதுக்காகலாம் நம்ம வந்து சிம்னி ஆன் பண்ண மாட்டோம். சமைக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த சிம்னி ஆன் பண்ணுவோம். சமைக்கும்போது அந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிக்கும். காய் வந்து வதக்கும்போது அப்சர்வ் பண்ணி மிஷினுக்குள்ளே இழுத்து அந்த டக்டு வழியாக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடும். தர்ஷன் பாருங்க பல் வலிக்கிட்டானா? டீ சாப்பிட்றலாமா? டீ இன்னும் போடலையே. இங்கே வா. தர்ஷனுக்கு ஒரு பல்லு வந்து ஆடிட்டு இருக்கு. கம்மி இங்கே பாருங்க. நீங்க காலையில பால் புட்டு ஊத்தனே ரத்தம் ஒழுகுச்சு. புடுங்கி பார்த்தேன், ரொம்ப பாருங்க லூஸா இருக்கு. கட்டு இரு 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 இரு. குறைஞ்சது தர்ஷனுக்கு எத்தனை பல்லு காணும்? 1 2 3 4 இப்போ 5வது பல்லு உழ போகுதுங்க பாருங்க. ஆனால் பிடுங்கவே முடியல. இல்லை 1 2 1 4. சரி தர்ஷனுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? அதுக்குள்ளே இவ்வளோ பல்லு கீழே வருது. 7 வயசு. 7 வயசுல பல்லெல்லாம் கீழே வந்துருமா? ஐயோ எல்லா பல்லும் கீழே வந்தால் நல்லா இருக்காதேடா. பொக்க பல்லுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க போல. அச்சோ சரி வீடு கிண்டல் தானே பண்ணுறாங்க, பண்ணிட்டு போனா போகிறாங்களே. சரி போய் ப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வந்துடு. டீ ரெடியா? நாட்டு சக்கரை எடுங்க. ரொம்ப சுடுது. சுடுதா? டீ தூள் போதுமா இன்னும் போடணுமா? போதும் தான் நினைக்கிறேன். போதும். நாங்கள் இஞ்சி போட்டிருக்கோம், டீ தூள் போட்டிருக்கோம். டீ தூள் இன்னும் 1 ஸ்பூன் போடுங்க. கலர் வரலையே. கலர் இல்லைன்னா என்ன? இங்கே தான் இருக்குது. தனிச்சு உன் பக்கத்தில் தான் இருக்கு பாரு. கடுகு டப்பாவும் டீ தூள் டப்பாவும் ஒரே டப்பா தான். 2 ஸ்பூன் போடணும். டக்குன்னு போடு தனிச்சு.
நாட்டு சக்கரவா போடுறேன். நாட்டு சக்கரை போதுமா? ம் எனக்கு அதிகமா போடுற மாதிரி இருக்கு. 2 ஸ்பூன் தான் போடுறீங்க. கொஞ்சோண்டு தர்ஷனுக்கு நாட்டு சக்கரை வேணுமா? எனக்கு கொஞ்சம் நல்லா கீழே கொட்டுங்க. சர்க்கரையாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் தர்ஷனுக்கு 1 ஸ்பூன் கொடுத்துடணும். எனக்கும் வேணும். எங்கள் 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே டீ வந்து போட்டுட்ருக்கேன். தன்ஷி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு இதில் ஒரு தழை வந்து போட்டு வச்சுருக்கா. என்னன்னு பார்ப்போம். கொய்யா தழை அண்டு தண்ணி. இது வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லதான். டெய்லி என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல கொய்யா தழையை பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆன் பண்ணுங்க. இது வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால சுகர் வந்து அதிகமாக வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீ இப்போ ரெடி, வடிகட்டிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ இஞ்சி டீ தூள் இருக்குன்னு. டீ சூப்பராக வந்திருக்கா? வந்திருக்கு. டீயில் வந்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காம திட்டமாக தண்ணி சேர்த்து டீ காஃபி போட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோம்? டீ தூள், இஞ்சி, நாட்டு சக்கரை. சரி 3 தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். எப்பவுமே டீ வந்து நான் சூப்பராக போடுவேன். பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நோரை. ம் அப்போ பல்லு அடிக்குது. ரத்தம் வருது கம்மி, ரத்தம் வருது பாருங்க. இந்த பல்லு ரொம்ப வீக்காக இருக்குது, ஒன்றும் விழவும் மாட்டேங்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இருக்கா? தர்ஷன் வாயில் அந்த எச்சி வருதுல்ல, அது அப்படியே முழுங்கிடு, ஏன்னா பிளட் ஆகுது. வாய்க்கு பிடிட்டா. ம் காலேஜ் காலேஜ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சாப்பிடு. எனக்கு காலேஜ் தான் பிடிக்கும். பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டா பசி எடுக்காதான். ஆமாம், அதனால நான் பிடிக்கிறேன். தர்ஷனுக்கு டீ வந்து இங்கே ஆறிட்டுருக்கு. அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஆறினதுக்கப்புறம் தான் குடிப்பேன். டீ இப்போ டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கரெக்டாக 7:45 சண்டே மார்னிங் எங்களுக்கு டீ சாப்பிட்ற டைம். முன்னெல்லாம் வந்து 6 o'clock வந்து நம்ம 6:30. டைனிங் டேபிள் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இது வந்து 15 வருஷம் ஆகுது என் கல்யாணத்துக்கு எடுத்தது. இன்னும் மைக்கா ஒட்டல. மைக்கெல்லாம் தர்ஷன் பிச்சு போட்டான். நீ தாண்டா பிச்ச. ஸோ அது அப்படியே ஏடாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ எடுக்காதீங்க, நான் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னு தான் சொன்னேன், எடுக்காதீங்க. டீ சாப்பிட்ற டைம் கரெக்டாக ஒரு 7:45 ஆயிடுச்சு. தர்ஷன் வேணாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடாக எடுத்துட்டான் மைக்காவையே. இதுக்கப்புறம் போய் சமைக்கணும், வீட்டு வேலைலாம் பார்க்கணும். இது 10 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதான் மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஒட்டணும். அது ஒரு 5000 2000 சம்திங் வைக்கணும். வச்சாதான் இது மைக்கா ஒட்டலாம். பழைய வீட்டில் வெளியிலே கடந்து சாரல் மழை தண்ணிலாம் இதில் பட்டு அப்படியே வீணாக போயிடுச்சு. பழைய வீட்டில் வெளியில் தானே கிடந்தது. இந்த பெஞ்சல் புயல் வந்தப்பெல்லாம் வெளியில் தானே கிடந்தது, அதில் வீணாக போயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம கொய்யா தழை இப்போ சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம் பாருங்க தண்ணியில். அதுதான் இது வந்து குடித்தா சுகர் வந்து குறையுமா, சுகரே இருக்காதான். வெறும் வயிற்றுல என்னோடய ஹஸ்பண்ட் இது வந்து குடிச்சிட்ருக்காங்க. கொய்யா தழையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். டீலாம் சாப்பிட்டதும் டிவி பார்த்துட்ருக்காங்க. இன்னும் குக்கிங் வேலை ஆரம்பிக்கல. கரெக்டாக மணி வந்து ஒரு 8:45 ஆகுது. எப்போ சமைக்கிறது? வீடெலாம் பார்த்தீங்கன்னா பெருக்கியாச்சு. தர்ஷன் பாருங்கள் அழுது அடம்பிடிச்சி ஊருக்கு கிளம்பியிருக்கான். அவங்க அப்பா கூட இன்றைக்கி ஊருக்கு போகிறோம், கத்தாழிக்கு போகிறோம். டிஷர்ட் போட்டிருக்கான், கீழே டவுசர் போட்டிருக்கான். செப்பல் போட்டு போக வேண்டியதானா? முடி வெட்டணும் தர்ஷன். பாரு முடியெலாம் நல்லா வளர்ந்து போயிடுச்சு. வரும்போது முடி வெட்டிட்டு வந்துடு பாப்போம். நீ முடி வெட்டிட்டு வரியா இல்லையான்னு. ஓகே,
உன்னோட விருப்பம். எப்போயா இருந்தாலும் நைட்டுக்குள்ளே முடி வெட்டிட்டு வந்துடு, சரியா? காலையிலே வெயில் பாருங்க, பயங்கரமாக வெயில் அடிக்குது. தர்ஷன் கிளம்பிருக்கா? இன்னைக்கு சண்டே, அதுமா தர்ஷன் ஊருக்கு கிளம்பிட்டான். பாய். போயிட்டா, கேட் சாத்திட்டு போ. பல்லு நாளைக்கு விழும். ம், பாய் தர்ஷன், பாய். பாய் தர்ஷன். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருக்கி ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியது இருக்குது. அடுத்து இப்போ வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. சிங்கில் இருந்தால் பாத்திரத்தை இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அரிசி போட்டு விட்டேன், ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். சாதம் இப்போ வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி மணத்தக்காளி கீரை குழம்பு தான் வைக்கணும். சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை வாஷ் பண்ணுவோம். இப்போது மணத்தக்காளி கீரை வந்து பறிக்க போகிறோம். தன்ஷி நானும் இந்த பாத்திரத்தில் தான் பறிக்க போகிறோம். கம்மியாக போதும், ஏன்னா தர்ஷனும் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எங்கள் 2 பேருக்கு மட்டும் சமைச்சா போதும். சாதம் வடித்து விட்டுட்டேன். போய் பறிச்சிட்டு வந்துடலாமா? பாருங்க எவ்வளோ சூப்பராக, இன்னும் அடர்த்தியாக வந்துடுச்சு. நம்ம வந்து செடியை பிடுங்கி போடல, நம்ம தழையை மட்டும் ஆயிரதுனால அந்த தழை எல்லாமே குறுத்து வந்துட்டே இருக்குது. போங்க போய் பாருங்க. தக்காளி செடி பாருங்க, அதில் நிறைய பாருங்க தக்காளி இருக்கு. லேட் ஆகும் தன்ஷி, இப்போதான் காய் வச்சு முத்தி இருக்கு. இங்கே பாருங்க, இதுலேயே 2 தக்காளி இருக்கு. நிறைய தக்காளி இருக்கு, மணத்தக்காளி நிறைய இருக்கு. பாருங்க, செப்பல் போட்டு வரோம். எப்படி சொல்லியிருந்தேன், ஒரு இலையா பறிக்க கூடாது. என்ன பறிச்சிட்டு இருக்கீங்க? மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை பாருங்க. யாராருக்கு வேணுமோ வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு 4-5 குழம்பு வைக்கலாம். டைம் 9 ஆகுது. சண்டே அதுமாதிரி எவ்வளோ லேட்டாக சமைக்கிறோம் பாருங்க. தர்ஷன் அவங்க அப்பா இல்லாதனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கோம். பூச்சி இருக்கிறத பறிக்க வேணாம், பூவாக இருக்கிறது சும்மா கம்மியாக போதும். நம்ம 2 பேருக்கு மட்டும். இப்போ சாப்பிட, மதியம் சாப்பிட, அவ்வளோதான். நைட்டுக்கு டிஃபன். இப்போ அம்மா பறிக்கிறாங்க. கம்மியாக தான் பறிக்க போகிறோம், 2 பேருக்கு மட்டும் சமைக்க போகிறதுனால. மணத்தக்காளி கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு. எங்கள் 2 பேருக்கு 2 வேலைக்கு மட்டும்தான். இன்றைக்கி வந்து கீரை சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். முன்னாடி வந்து கீரை கடையில் முன்னாடி செஞ்சுருந்தோம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சாம்பார் செய்ய போகிறோம். மணத்தக்காளி கீரை சாம்பார் வைக்கிறதுக்காக பாருங்கள், கீரையை வந்து செருக கட் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு வந்து நசுக்கி போட்டுருவேன். இந்த பக்கம் பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு, சாதம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பருப்பு வெந்ததுமே உடனே நம்ம வந்து மணத்தக்காளி கீரை சாம்பார் கூட்டி வச்சிடலாம். கிச்சன் இப்போதைக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்குது. பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அங்கே வந்து நம்ம காய்கறி கட் பண்ணது, கீரை கட் பண்ணது க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டீப் க்ளீனிங் பண்ணணும். கொல்லைன்னு வச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா துடைக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செய்ய போகிறேன். கீரை சாம்பாருக்கு பொரியல் வந்து வத்த வரைக்கலான்னு பார்த்தேன், பட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி நம்ம உருளைக்கிழங்கே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ உருளைக்கிழங்கு பொரியல். ஜஸ்ட்டு மிளகாத்தூள், உப்பு, தண்ணி இது மட்டும்தான் சேர்த்து நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு சுற்றுறது நான் நூதனத்தில் வாங்கியிருந்தேன். பழைய வீட்டில் இருக்கும்போது வாங்கினது. நல்லா லைஃப் வருதானா பாருங்கள், சூப்பராக செத்துது. ஸோ உருளைக்கிழங்கு கூட்டி வைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை. இது இப்போ என்ன நான் செய்ய போகிறேன்னு பாருங்கள். மிஷினை ஆன் பண்ணவே இல்லை. நான் பண்ணுறேன். இன்னும் நான் பண்ணுவேன். தண்ணி ரெடியாக இருக்கா?
செய்கிற உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு செஞ்சாலே எல்லாருக்கும் ரொம்ப தான் பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு. அதிகமாக ஊற்றிட்டோம்னா குழ குழன்னு போயிடும். அதனால் திட்டம் பார்த்து பக்குவமாக நம்ம வந்து ஊற்றணும். மிளகாய்த்தூள், எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் காரம் இருக்காது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கரண்டி போடுறேன். ஏன்னா நான் வந்து 1 கிலோ மிளகாய்க்கு 3 கிலோ கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு, ஸோ அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். வேக வச்ச பருப்பு தண்ணி இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து கடைசியாக தாளிக்கும் போது சேர்த்துப்பேன். வெங்காயம் தக்காளி இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கேன். லைட்டாக எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இது வதங்கினதும் நம்ம அதை கடைஞ்சி அப்படியே வந்து ஆட் பண்ண வேண்டியதான் பருப்பு. நெக்ஸ்ட்டு கீரையும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருந்தோம் பாருங்கள். இப்போ துவரம் பருப்பு கடைஞ்சி நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி கூட சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சிட்ருக்கேன். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா இந்த கீரை சாம்பார் வந்து வச்சிட்ருக்கேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கீரை சாம்பார் வந்து வைக்கிறேன். இது வரைக்கும் வச்சது கிடையாது. இப்போ இந்த மிளகாய்த்தூள் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். போதும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம வந்து கீரை சாம்பாருக்கு வந்து கூட்டி வச்சுருக்கோம். தண்ணி, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்து நம்ம ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துப்போம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம 2 ஸ்பீடில் வச்சுருக்கோம். அப்படியே பாருங்கள், அந்த ஆவி அனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் உள்ள போது பாருங்கள் அப்படியே நமக்கு வந்து வெளி பக்கம் போயிடும். இந்த 2 ஃபில்டரையும் நான் வந்து இப்போது ரீசெண்டாக எடுத்து வாஷ் பண்ணி திரும்பி வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஆயிலே இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து நான் வாஷ் பண்ணி திரும்ப வந்து போட்டிருக்கேன். இது அப்பப்போ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா சீக்கிரம் அது வீணாக போயிடும். ஃபேபர் பிராண்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் வந்து இது இருக்கு பாருங்கள் ஆப்ஷன், ஆட்டோ கிளீனிங் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து ஓகே பண்ணோம்னா 9 செகண்ட் கிட்டத்தட்ட வந்து ஆட்டோ கிளீனிங் வந்து ஒர்க் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற ஆயில் எல்லாமே க்ளீன் ஆகிட்டு இதில் வந்து கலெக்ட் ஆகிடும். இது வந்து ஆயில் கலெக்டரு. இதில் கலெக்ட் ஆனதும் இதை கலட்டி இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி மாட்டியிருக்கேன். இந்த 2 ஃபில்டரையும் வாஷ் பண்ணி மாட்டியிருக்கேன். நம்ம சிம்னி வச்சாலுமே இங்கே பாருங்கள் செவுத்துலலாம் எண்ணெய் வந்து எப்படி தெரிச்சிருக்குன்னு. ஒருவேளை இது சிம்னி வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிச்சதா இல்லை இப்போ ரீசெண்டாக தெரிச்சதான்னு எனக்கும் தெரியல. அந்த வால் பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய்க்கரை. ஸோ நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் அப்போவே வந்து வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் போட்டிருந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணுறேன் வால் டைல்ஸ் போடாதனால. ஏன்னா நமக்கு வந்து குறைகள் வந்து இப்போ தானே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நல்லா பாருங்கள் கொதி வந்துடுச்சு. கீரை சாம்பார் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். நான் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டுலாம் செய்யலை, ஜஸ்ட்டு தெரிஞ்சதை செய்கிறேன். கீரை கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கீரையை சேர்த்துப்போம். கீரை சேர்த்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சுக்கலாம்.
இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இங்கே வெங்காயம் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் செருகு கட் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்துப்போம். கீரை சாம்பார் ரெடி பாருங்க. சூப்பராக நம்ம சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். ஃபைனலாக சமைச்சு முடிச்சாச்சு. ஃபைனலாக காலையில் எத்தனை மணி பாருங்கள், 10:30 மணி 11 மணி ஆகுது. 10:30 மணிக்கு சமைச்சிருக்கோம். இன்றைக்கி சண்டே. இந்த வீடியோ இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் போட்டுருவேன். இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ காலையில் பாருங்கள், சுட சுட சாதம், இதுதான் மதியத்துக்கும். அடுத்து மணத்தக்காளி கீரை சாம்பார். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ கீரை சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஸோ தர்ஷனும் அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அது மதியத்தோடு வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நைட்டுக்கு டிஃபன் செய்யணும். மீதி இருந்தால் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். பட் கீரை வந்து மீதி வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு மீதி இருந்தாலும் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு எடுத்து வச்சிடலாமா? உப்பு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போடுவோம். கிட்ட காமிங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இதுமாரி சாப்பிட்றது எனக்கு பிடிக்குமா? நீங்கள்லாம் செஞ்சு தருவீங்க. அடுத்து பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு பிடிச்சது, ரொம்ப ஃபேவரட் எனக்கு. பாருங்க, இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இதுதான். மணத்தக்காளி கீரை சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். எப்படி இருக்குது சாப்பாடு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் கீரை சாம்பார். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்பயுமே வந்து கடைஞ்சி தான் செய்வேன் மிக்சியில் போட்டு. இன்றைக்கி வந்து கீரை சாம்பாராக கட் பண்ணி போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். இப்போ மணத்தக்காளி கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாய்ப்புண், வயிற்று புண்லாம் சரியாகும். நம்ம எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோமோ எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கலையே, வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து சமைச்சி அப்டேட்டில் சாப்பிட்றோம். உடனே சாப்பிட்றோம். டேஸ்ட் நல்லா இருக்கா? ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அங்கேயும் அதே தான். ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மணத்தக்காளி கீரை சாம்பார் சூப்பராக இருக்குது. பூண்டுலாம் லாஸ்ட்டாக தட்டி போட்டு வதக்கி நல்லா தாளித்து சூப்பராக செஞ்சுருக்கேன். வாசனையாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நானும் 2வது ரவுண்டு, தனுஷியும் 2வது ரவுண்டு. தர்ஷன் தான் இல்லை, தர்ஷனும் உங்கள் அப்பாவும் இருந்திருந்தாங்கன்னா ஹெல்த்தியான சாப்பாடு கிடச்சிருந்துருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட வேண்டியது இருந்துச்சு. தனுஷி தான் போட்டு விட போகிறேன். மிஷின் ஆன் பண்ணுங்க. ஆன். ட்ரபோ வாஷ் 39 ஸ்ட்ரீமில் வைக்கணும். லிக்யூடு, அடுத்து கம்ஃபோர்ட்டு. இந்த லிக்யூட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மூட் லைட் நான் ஊற்றுறேன். லிக்யூட் ஆட் பண்ணியாச்சு. கம்ஃபோர்ட் சூப்பர். கம்ஃபோர்ட் ஸ்ட்ரீமில் ஓகே, அவ்வளோதான், டன் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது தனுஷி வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் எப்போவுமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன், கொஞ்சம் காற்றுலாம் உள்ளே போகட்டும்னு. பாருங்கள், ஆல்ரெடி போன வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெடி பண்ணதை. என்ன பண்ண போகிறீங்க? சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா? இந்த வீடியோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாருக்குமே
ஹாப்பி உமன்ஸ் டே, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். டான்ஸியும் உங்களுக்கு இப்போ விஷ் பண்ணுவா. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. காலையிலேருந்து மணி 11 மணி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு இந்த விளாகில் நான் வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னு அடுத்த விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த விளாகில் சந்திக்கலாம். பாய்.